சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. ஜெப ஆலயத்தில் இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகின்றதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாக போட்டனர். ஒரு ஏழை விதவை வந்தால் அவள் தன்னிடம் இருந்த 2 காசை போட்டாள். அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டதினால் இதை பார்த்து கொண்டிருந்த இயேசுவின் கவனம் அவள் மீது சென்றது. இப்படி அவள் செய்ததின் நிமித்தம் இயேசு சீடர்களிடம், மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டாள் என்று கூறினார். மற்றவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டனர். ஆனால் இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்த பணம் முழுவதையும் போட்டுவிட்டாளே என்று அவளை பாராட்டினார். ஐஸ்வர்யவான்கள் அநேகம் பேர் அதிக காணிக்கைகளை போட்டாலும் அவர்களிடம் தங்களிடம் உள்ளவற்றில் 100% போடவில்லை. ஆனால் இந்த ஏழை விதவையோ அடுத்த வேளை உணவுக்கு கூட அவளிடம் பணம் இல்லை. ஆனாலும் அவள் வைத்திருந்த பணம் முழுவதையும் அவள் கர்த்தருக்கு கொடுக்க அவளை தூண்டியது எது? எனக்கு வேண்டிய அடுத்த வேளை உணவை குறித்து என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று தேவன் மீது அவள் விசுவாசம் கொண்டிருந்தாள்.